ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். மாங்காய் தேடி மாங்காய் மரத்துக்கு வந்தால் ஒரு மாங்காவும் இல்லை. ஏன் புள்ள மாங்காய் விற்கல இந்த சீசனுக்கு? இங்கே பார்த்தியா மாங்காய் பழம் எங்கள் சின்ன வீட்டில் இருந்து சிட்டி கொடுத்து அமைச்சாங்க. சரி வெளியில் வாங்கலான்னு பார்த்தா ஒரு மாம்பழம் 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. முக்காணிக்கு இல்லாமல் பழம் வாழை, அதில் மாம்பழம் தான் ஃபஸ்ட்டே இருக்கு. இந்தியாவில் மட்டும் 1500 வகையான மாம்பழ வகைகள் இருக்குது. அதில் நான் சாப்பிட்றது எந்த வகைன்னு தெரியல. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குன்னு போயெல்லாம் சொல்ல மாட்டேன். செமத்தியாக புளிக்குது. நான் சாப்பிட்றது எந்த வகையான மாம்பழம்னு தெரியல. ஒரு வேளை அல்ஃபோன்சோ, ருமானி, பங்கனாப்பள்ளி, இமாம் பசந்த், சிந்துராவா இல்லை தெரியல எதுன்னு. ஆனால் நம்ம சாப்பிட்ற ஐட்டத்தை வச்சு அரைச்சி பண்ணக்கூடாது. கொடுத்தா அந்த பழத்தை சாப்பிடணும். அதில் இருக்கிற நன்மைகளை மட்டும்தான் பார்க்கணும். மாம்பழம் சாப்பிட்றது உடம்புல நீர் சக்தி அதிகரிக்கும். கோடைக்காலத்தில் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சர்க்கரை நோயாளிங்க இந்த பழத்தை சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஏற்கனவே பழுத்த பழத்தை சாப்பிடலாம். ரசாயனம் மூலமாக பழுக்க விடுச்சது உடம்புக்கு தீங்கு. இந்த மாம்பழம் சித்தி வீட்டிலேருந்து அப்படியே மரத்தில் இருந்து பறித்து பழுக்க வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சாப்பிடலாம். என்ன புளிக்குது, ஆனால் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. வச்சு வச்சு சாப்பிட்லான்னு பார்த்தா வேஸ்ட் ஆகிடும். வச்சு வச்சு சாப்பிட்லான்னு தோணுது, ஆனால் ரொம்பவே பழுத்துருக்கு. என்ன பண்ணலாம்? லைக், கமெண்ட், ஷேர்